நிச்சயம் கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் ஏ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலாளர் தான் கிங். சோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை பற்றி எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவெடுப்பார், தீர்க்கமாக முடிவெடுப்பார். எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் தேர்ந்த அரசியல் தலைவர். அவருக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த அரசியல் நிலைப்பாட்டை கச்சிதமாக செய்வார். அவரை பொறுத்தவரையிலே அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். புதுச்சேரியில எம்எல்ஏ தங்க வைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, இதுல ஒன்று என்ன, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வரவழைக்கப்பட்டு எங்களுடைய சட்டமன்ற குழு, எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற குழுவுக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது முறை, நடைமுறை, சம்பிரதாயம். அது நடத்தப்பட்டது. இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஊருக்கு செல்லாமல் இங்கே தங்கியிருக்க வேண்டிய அவசியம். அதனாலே இங்கே இருக்கிறார்கள். இதுல என்ன தவறு? செங்கோட்டையன் அவர்கள் மனம் மாற்றி அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவார் என்றதுனாலதான் தங்க வைக்கப்பட்டிருக்கு தகவல். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் யூகங்கள், வதந்திகள். திமுக அதிமுக கூட்டணின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லாம் எந்த முடிவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார், தீர்க்கமாக முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் கடைசியில் நிற்கும். அந்த அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். நிச்சயம் கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் ஏ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலாளர் தான் கிங். சோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். அது அல்ல, அதெல்லாம் ஊடகங்கள் பரப்பி விடுகிற உண்மைக்கு புறம்பான செய்திகள். ஊடகங்களும் பத்திரிகைகளும் கிளப்பி விடுகிற உண்மைக்கு புறம்பான செய்திகள். நீங்களே அது தகவல் வதந்தின்னு சொல்லிட்டீங்க. அது இப்ப அதெல்லாம் அது யூக செய்தி. அது அவங்களுடைய பொறுப்பு, அது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய இது. அதனால அவங்க பெரும்பான்மை நிரூபிப்பது இப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? அடுத்த கட்ட நகர்வு எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். அது நல்ல முடிவாக இருக்கும். இவருடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் தேர்ந்த அரசியல் தலைவர். அவர் எந்த முடிவை எடுத்தாலும் நல்ல முடிவாக எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும், நல்ல முடிவாகவும் இருக்கும். அதிமுக கடந்த தேர்தலோட குறைந்த எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு வலுவான ஒரு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இடங்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கிய வாக்குகள் 1,33,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். பழைய வாக்கு சதவீதத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே எங்களுக்கு வீழ்ச்சியோ, எங்களுக்கு அதாவது எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. காரணம் இல்ல, அவங்க சிட்டி, அதாவது இங்க இருக்க வேண்டிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசியம் இங்கே இருக்க வேண்டிய நிலையில இங்கே இருக்கிறார்கள். அதெல்லாம் எந்த பேரத்துக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.